ஏர் இந்தியாவுடைய விமானம் கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு லண்டன் செல்ல இருந்த இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இந்த விமானத்தில் பயணம் செய்த 241 நபர்கள் உட்பட இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 33 சாதாரண மக்கள், அதாவது இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க இருந்த அந்த ஒரு பில்டிங்ல தான் இந்த விமானம் மோதியதால இந்த விபத்து ஏற்பட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானத்துல பயணம் செஞ்ச 241 பேர் இந்த பில்டிங்ல இருந்து, அதாவது இந்த ஹாஸ்டல் பில்டிங்ல இருந்த 33 நபர்கள் உட்பட 274 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்ப வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுக்குமே சோகத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம். இது போக எப்படி இருக்க, இந்த விமானத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் 242 நபர்கள், அதாவது பைலட் உட்பட இந்த விமானத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே சேர்ந்து 242 நபர்கள் இந்த விமானத்துல பயணம் செஞ்சாங்க. இதுல எதிர்ச்சியாக அல்லது கடவுள் சித்தமோ ஏதோ ஒரு விஷயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் இந்த விமானத்துல இருந்து விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் மட்டும் தற்செயலாக காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு. ஸோ இது எப்படி, இது உண்மையிலே அவரா குதிச்சு, அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் மூலமாக திறந்து வெளியில குதிச்சு இவர் தப்பிச்சு இப்போ உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விமான விபத்து இவரால் தான் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. இதை பத்தி கொஞ்சம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல எது உண்மையான விஷயம், உண்மையில பார்த்தோம்னு சொன்னால் இவர் 11A என்று சொல்லப்படுகின்ற இருக்கையில அமர்ந்திருந்த இந்த சீட்ல இருந்தவர். ஸோ இந்த சீட் ராசியான ஒரு சீட், கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட சீட் என்று சொல்லலாம். இப்போ இந்த சீட்டுக்கு 11A எந்த ஒரு ஃபிளைட்டை நீங்க எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு நாட்டுல இருந்து எந்த ஒரு நாட்டுக்கு இப்போ போகக்கூடிய ஃபிளைட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த 11A என்று சொல்லப்படுகிற சீட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இது எதனால கேட்டீங்கன்னு சொன்னால் விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்று சொல்லப்பட்ட இவர் இந்த சீட்ல தான் இருந்தவர், இந்த சீட்லாம் பயணமானவர். ஸோ இந்த சீட்ல இருந்தாலும் இவர் காப்பாற்றப்பட்டிருக்காருனால இந்த சீட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. இது ஒரு சைட் இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போறது, இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி 1-2 நிமிடங்கள்ல இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருந்தது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி இவர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த விமானம் விபத்தாக போகிறது என்று எப்படி தெரிஞ்சு இந்த விபத்துல இருந்து தப்பிச்சாருன்னு சொல்லி கேட்கப்படுற கேள்விக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால், விமானம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் டைம்ல விமானத்துல பிரச்சனை இருக்கிறதா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், விமானத்தில் இருக்கிற விளக்குகள், மீன் விளக்குகள், அதாவது லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி ஒன்னாகி வேறு நிறத்துல பத்தினது. அது மட்டும் இல்லாத விமானத்துல ஒரு சாதாரணமாக விமானம் புறப்படுறதை தாண்டி விமானத்துல அசாதாரண நிலைமை இவருக்கு தெரிஞ்சது. இது இவரால் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ இப்படி இருக்கக்குள்ளதான் அவர் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை ஓபன் பண்ணி குதிச்சவர் இந்த ஆரம்பத்தில் சொல்லி இருந்தாலும் மறுபடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னு சொன்னா, எமர்ஜென்சி டோரை திறந்து இவர் குதிக்கல, அது ஏதோ ஓப்பன் ஆகி இருந்தது ஒரு டோர் உண்டு, அந்த டோருக்குள்ளார நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விமானம் எங்க மோதி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹாஸ்டல் பில்டிங்ல அடுக்குமாடி கொண்ட இந்த பில்டிங்ல மோதினது. ஆனா இவர் சாதாரணமா இறங்கினா அந்த டோர் ஓப்பன் ஆகியிருந்தா அதில் இறங்கி தான் அமர்ந்தேன்னு சொல்லி ஒரு மீடியாவுடைய பேட்டியில அதாவது அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தார். ஆனால் இதுவும் இல்லாததும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அவர் சொன்ன ஒரு சில விஷயத்துல இருக்குது. இது எதனால் சொல்லப்பட்டிருக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை உண்மையிலே ஒரு இந்த விமானத்துல இருந்து தப்பி வந்ததுக்கு பிறகு ஒரு டென்ஷனான நிலையில இந்த விஷயத்த சொல்லி இருக்கலாம். உண்மையில் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்றவர் இவர் அவருடைய சகோதரர் தான் இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னு சொன்னால் 15 வருஷத்துக்கு முந்தைய லண்டனுக்கு போய் அங்க அவருக்குரிய பிரஜா உரிமையை வச்சிருக்கிறார். ஸோ இந்தியா தான் இவருடைய பூர்வீகமா இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னால், இவர் புறப்பட்டு இந்த விமானம் பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி தூரத்திலிருந்து அதுல இருந்து தான் இவர் குதிச்சிருக்கிறாரு. இந்த 2 பில்டிங், அதாவது இந்த விமானம் விபத்துக்குள்ளான பில்டிங் பக்கத்துல இன்னொரு பில்டிங் இருந்துச்சு. இந்த 2 பில்டிங்கும் இடையில ஒரு மண் குவியல் இருந்துச்சு. சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு விமானம் நம்ம ஒரு ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயே ஓடி போகின்ற இந்த பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நம்ம குதிச்சாலே நமக்கு ஏகப்பட்ட காயங்கள், இல்லாட்டி கால் கை உடைகிற மாதிரி இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் போது, விமானத்திலிருந்து குதிச்சும் அவருக்கு பெரிதளவான சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடைபெறல, ஒரு சில காயங்களோட தப்பிச்சிருக்காருதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அறிக்கை நிறைய பேர் மத்தியில். ஸோ இவரால் தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விஷயத்துக்கு காரணமும் இதுதான். ஸோ இது ஒரு லக்கி என்ன சொல்லணும், அவருக்கான ஒரு
அதிர்ஷ்டவசமான ஒரு டைம்ன்றதால அவர் அந்த மண் குவியலில் விழுந்தால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பான முறையில் அவர் மட்டும் வந்து தப்பி பிழைச்சிருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி டோர் வந்து திறக்க இயலாது, ஓப்பன் பண்ணலான்றலாம் சொல்லப்பட்டாலும் பிஸ்னஸ் கிளாஸுக்கு பின்னால் வந்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும். அந்த எக்கனாமிக் கிளாஸில் முதலாவது வரியில் ஆரம்பிக்கிறத வந்து இந்த 11A சொல்லப்படுகிற சீட், இதுக்கு பக்கத்தில் எமர்ஜென்சி டோர் இருக்கும். ஸோ இது வந்து அவர் உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த எமர்ஜென்சி டோர் வந்து இந்த 11Aல இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றுங்க என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லை. ஆனால் இவருடைய அந்த ஒரு டைம் இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் விஸ்வஸ்குமார் ரமேஷுக்கு வந்து நடந்திருக்குது. இதுதான் உண்மையான ரீசனே தவிர எந்த ஒரு காரணத்தாலும் அல்லது இவர் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தி இவர் மட்டும் தப்பிச்சிருக்காரோன்னு சொல்லி ஒரு சில மீடியாவில் எல்லாம் பேசுகிற விஷயங்கள்லாம் பொய் என்ற அளவுக்கு இப்போ வந்து டீட்டெயிலாக விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட மேலதிகமான அப்டேட் வரும்போது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.